நடுவர் அவர்களே, அன்பு மிக்கவர்கள் யார், அதிகாரம் மிக்கவர்கள் யார்? அவ்வளோதான் எங்களோட டவுட்டே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஊரே தண்ணீரில் மூழ்கிய பொழுது ஓடோடி உதவ வந்தவர்கள் எல்லோரும் அன்பு மிக்கவர்கள். ஆர்டர் போட்டு படுத்து தூங்கினவெல்லாம் அதிகாரம் மிக்கவர்கள். எவ்வளோ அழகாக பேசினார் விக்னேஷ். விக்னேஷ் பேசுனதுல எனக்கு எல்லா விஷயமும் ரொம்ப பிடிச்சது நடுவர் அவர்களே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கபாலி படத்தை பற்றி சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்டேட்டடாக இருக்காரு தம்பி. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், அடக்குனா அடங்குற ஆளா நீ, இழுத்ததும் பிரியிற நூலா நீ. நெருப்பு பறக்க வந்தாரு சூப்பர் ஸ்டாரு, ஒத்துக்கிறோம். மலேசியாவே கட்டி ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு டான் தான் கதாபாத்திரம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த கபாலி கூட நிம்மதி வேண்டும் என்று நினைத்த போது ஓடோடி சென்று தேடோடி சென்று நின்றது மனைவி குமுதவல்லியை நோக்கித்தான். யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? யோசிச்சு பார்க்கணும். இந்த கபாலி என்ன பண்ணுவாரு, அவங்க பொண்டாட்டி 25 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்குற மாதிரி வச்சிருப்பான். பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது, அந்த நாக்கு தழுதழுக்கும். இருந்தாலும் பொண்டாட்டியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாயை மூடிப்பாரு. அவங்க மனைவி சொல்லுவாங்க பாருங்க ஒரு பதில், செத்து தான் போயிருந்தேன் நீ என்னை வந்து பார்க்குற வரைக்கும் அப்படின்னு. இதுதாங்க அன்பு. சமீபத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாடியிலிருந்து ஒரு நாயை தூக்கி கீழே போட்டான். நாய் கீழே விழுந்து துடியோ துடின்னு துடிச்சுது. மனுஷனை வெட்டினாலே கேள்வி கேட்காத சில மொக்க பயலெல்லாம் என்ன பண்ணா, நாயை கீழே போட்டமேன்னு பதறி துடிச்சான். ஆனால் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? சே, ஒரு நாயை போய் மனசாட்சியே இல்லாமல் தூக்கி கீழே போட்டானே, கொஞ்சமாவது அன்பு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அன்பு தான் ஒரு மனிதனுக்கே அடையாளம். அடையாளத்தை இழந்ததுக்கு அப்புறம் நீ அதிகாரத்தில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? நடுவர் அவர்களே, ஒருத்தனோட பர்ஸை வச்சு எடை போட்டா அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன், ஒருத்தன் மனசை வச்சு எடை போட்டா அவன் தான் அன்புல இருக்கிறவன். எல்லாமே நான் தாண்டா எல்லாமே நான் தாண்டா அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவன், நாம தாண்டா எல்லாமே அப்படின்னு சொன்னா அவன் அன்புல இருக்கிறவன். நான் நீ அப்படின்னு பிரிச்சு பேசினா அவன் அதிகாரத்தில் இருக்கவன், நானும் நீயும் அப்படின்னு சொன்னா அவன் அன்புல இருக்கிறவன். ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் எப்பவுமே வந்து சொல்லுவான், ஹேய் மாப்பிள்ள, என் பொண்டாட்டி திருவள்ளுவரை விட பெரிய ஆள்றா. ஹேய், திருவள்ளுவரை விட பெரிய ஆளா? எப்பட்றா? திருவள்ளுவராவது 133 அதிகாரம் தாண்டா பண்ணாரு, என் பொண்டாட்டி நினைச்சதுக்கெல்லாம் அதிகாரம் பண்றாடா. நடுவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன அந்த மிகப்பெரிய மகான அன்புக்காக அத்தனை திருக்குறள்கள் எழுதிய திருவள்ளுவரை இந்த அதிகாரம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? பாலித்தீன் கவர்ல கட்டி பார்க்ல படுக்க வச்சிருச்சு. இதே தேசத்துல தான். ஆனா இதை பார்த்து திருவள்ளுவர் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்ட என் மக்கள் கொதித்தெழுந்து அன்பு கொண்ட பொழுதுதான் அதற்கு செவி சாய்த்தது உத்தரகாண்ட் அரசாங்கம். யோசிவாகணுமா இல்லையா? அவர் பாட்டுக்கு பேசிடுறாரு. நடுவர் அவர்களே, தம்பி விக்னேஷ் வந்து பரபரப்பா அந்த ஹிட் வரலாறுகள்லாம் சொன்னாரு. எங்களுக்கு வரலாறு தெரியாத அன்புல இருக்கிறவங்களுக்கு. ஒரு முறை ஹிட்லர் போறாரு. ஹிட்லர் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரைப்பட கொட்டகையில் திரைப்படம் ஓடி முடிஞ்சதும் ஹிட்லரை பற்றி பெருமையாக பராக்கிரமங்கள், அவருடைய அதிகாரங்களை பற்றி எல்லாம் ஒரு சின்ன ஷார்ட் நியூஸ் ரீல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே அது ஓடும் போது என்ன பண்ணணும், அந்த தேட்டரில் இருக்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு சல்யூட் பண்ணணும் ஹிட்லருக்கு. அதுதான் முறை. ஹிட்லர் மாறு வேஷத்தில் போய் அந்த தேட்டரில் உட்காந்துருக்காரு. நியூஸ் ரீல் போடுறான், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எழுந்திருச்சு நின்று சல்யூட் பண்ணுறான். ஹிட்லர் மட்டும் உட்காந்துருக்காரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் கூப்பிட்றான், ஐயா தம்பி ராசான், யாருன்னு தெரியல, தயவு செஞ்சு எழுந்திரிச்சு சல்யூட் பண்ணிடு ஹிட்லருக்கு. யோ போயா அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு. அவன் சொல்றான், இலே நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் அவனை நினைக்கிறேன், இவனுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணுமான்னு. சல்யூட் வைக்கிறதுனா கொன்றுவான்டா நம்மள, அதுக்காக எழுந்திரிச்சு சல்யூட் வைடான்னா. இந்த அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் சந்தோஷம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு முறையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த CPU பட்டன் கூட ஆன் பண்ணாத தெரியாதவெல்லாம் டீமில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு டீம் லீடர்னு போட்டு வச்சுருப்பாங்க.
இவன் வேலை செய்யலனா டீம் லீடர் பாதிக்கப்படுவான். டீம் லீடர் வேலை செய்யலன்னு வச்சுங்க, இவங்களுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஹெட் பாதிக்கப்படுவான். அதிகாரத்தில் இருந்தா எப்பவுமே ஆபத்து விக்னேஷ். என்ன இந்த தேசத்துல முதல்ல அதிகாரம் அப்படின்றதே சரியா இல்லைங்க. 8000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கிட்டான் ஒருத்தவன், போய் இங்கிலாந்துல உட்காந்துக்கிட்டான், என்னை இங்கிட்டு வந்து நீங்க எந்த விசாரணையா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றான். இந்திய அரசாங்கம் உடனடியாக அவனுடைய ரேஷன் கார்டை ரத்து பண்ணிடுச்சு. ஏன்னா நாளைக்கே அவன் சைக்கிளில் மண்ணெண்ணை கிணை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு மண்ணெண்ணை போடுங்கன்னு சொல்ல போறானா, இல்லை அவன் பிள்ளைகிட்ட ஒரு சாக்கு பையை கொடுத்து அரிசி வாங்கி வாடா மோனேன்னு அனுப்ப போறானா? எதுவும் கிடையாது. 8000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கினவன ஒரு தளத்தில் வச்சு அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை இன்னைய வரைக்கும் தண்டிக்காம இருக்கிறீங்களே. ஆனா யோசிச்சு பாருங்க, படிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஏழை மாணவன் 1,90,000 கடன் வாங்கி இருந்தான் மதுரையில். அவனை ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அவனை தற்கொலை வரைக்கும் தள்ளி விட்டீங்களே. நான் கேட்குறேன், இந்த கடனை வசூலிக்கிறதுக்காக பேங்க் ஒரு தனியார் அமைப்பு கொடுத்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, அந்த தனியார் அமைப்புக்கே பேங்க்ல 1,25,000 கோடி கடன் வச்சிருக்கிறான். அதிகாரம் எங்க சரியா செயல்படுது, அதனால எப்படிங்க நிம்மதி வரும்? நடுவர் அவர்களே, கணவன் மனைவி உறவு இருக்கே தெரியுமா, அந்த உறவை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அழகா சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தார், அவர் காலில் அடிபட்டுருச்சுங்க. ஒரு பையன் என்ன பண்ணா, சார் என்ன சார் காலில் அடிபட்டுருச்சு, நீங்கள் பாட்டுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க, வாங்க சார் அப்படின்னு மருந்து போட்டான். தம்பி விடுப்பா, வீட்டுக்கு போகணும் நேரமாச்சு. ஏன் சார் அடிப்பட்டதை விட வீட்டுக்கு என்ன சார் அவ்வளோ அவசரமாக போகணும்? என் பொண்டாட்டி எனக்காக காத்துட்டு இருப்பா, அவளுக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு போகணும். சார் பொண்டாட்டி வீட்டில் சோறுலாம் ஆக்க மாட்டாங்களா சார் அப்படின்னா, இல்லைப்பா அவளுக்கு 5 வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் தான் அவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். சார் 5 வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களை தெரியுமா சார் அவங்களுக்கு? இல்லைப்பா 5 வருஷமாக நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. என்ன சார் 5 வருஷமாக பொண்டாட்டிக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு போய் இம்புட்டு பதறிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் சொன்னாருங்க, அழகாக சொன்னார். 5 வருஷமாக நான் தான் அவள் புருஷன்றது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் தான் என் பொண்டாட்டின்றது எனக்கு தெரியும் தம்பின்னு சொன்னார். இந்த அன்பில்தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம் வாழ்வில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.